في كلامه القديم والفرقان المجيد يضل به كثيرا ويهدي به كثيرا. وقال نبينا صلى الله عليه وسلم: الصوم والقرآن يشفعان للعبد يوم القيامة. விழுகின்ற போதெல்லாம் எழுகின்ற ஆற்றலை தருகின்ற அல்லாஹ்விற்கே எல்லா புகழும், ஸலாத்தும் கருணையும் ஸலாமும் ஈரேற்றமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீஈன்கள், தபா-தாபீஈன்கள், குறிப்பாக இந்த புனிதமான அவையிலே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈரேற்றமும் உண்டாகட்டுமாக. வல்ல ரஹ்மான் இந்த இஃப்தாருடைய நேரத்திலே நாம் கேட்கின்ற நம்முடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. அருமையான பெரியோர்களே, நேற்றைய தினத்திலே நாம் பேசினோம், சொர்க்கம் 4 நபர்களை அதை தேடிக்கொண்டிருக்கின்றது. சொர்க்கம் 4 நபர்களை அது தேடிக்கொண்டிருக்கின்றது, அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது, அவர்களை மிக நேசிக்கின்றது. ஒன்று தாலில் குர்ஆன், குர்ஆனை ஓதக்கூடியவரை சொர்க்கம் அது நேசிக்கின்றது என்று சொன்னார்கள் எம் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆம் அருமையானவர்களே, இந்த அல் குர்ஆன் ஷரீஃப் இருக்கின்றது, இந்த முழு உலகத்திற்கும் வழங்கப்பட்ட ஒரு வேதம் தான் அல் குர்ஆன். இது ஒரு சில சமுதாயத்திற்கு மட்டும், ஒரு சில நாட்டவருக்கு மட்டும் வழங்கப்பட்ட வேதம் அல்ல, உலகத்திற்கே வழங்கப்பட்ட ஒரு வேதம் தான் அல் குர்ஆன். இந்த குர்ஆனை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு மிகப்பெரிய ஒரு உயர்வை தருகின்றார். அதே சமயத்திலே இந்த குர்ஆனை மதிக்காதவர்களை, இந்த குர்ஆனை மதிக்காதவர்களை, அதன்படி அமல் செய்யாதவர்களை அல்லாஹ் தஆலா கேவலப்படுத்துகின்றார். அதைத்தான் அல் குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகின்றான், யுதில்லு பிஹி கஸீரா வ யஹ்தி பிஹி கஸீரா. இந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹ் தஆலா அதிகமான பேர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுகின்றான், அல்லாஹ் தஆலா வலியும் கெடுக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே அழகாக சுட்டி காட்டுகின்றான். அருமையானவர்களே, அப்ப இந்த குர்ஆனை ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலேயும் ஒரு உயர்வை தருகின்றான், மறு உலகத்திலேயும் அல்லாஹ் தஆலா உயர்வை தருகின்றான். இந்த உலகத்திலே என்ன உயர்வு? நாம் நேற்றையிலிருந்து வலைதளங்களிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு கத்தார் நாட்டிலே உணவை டெலிவரி செய்யக்கூடிய ஒருவர் ஒவ்வொரு இடத்திற்கும் உணவை கொண்டு செல்லக்கூடியவர், அவர் என்ன செய்தார்? அவர் ஏதோ ஒரு இடத்திலே இருந்து கொண்டு தன்னுடைய அழகான குரலிலே குர்ஆனை ஓதினார். குர்ஆனை ஓதி அவர் வலைதளங்களிலே அதை பதிவு செய்தார். அதன் காரணமாக அவருக்கு என்ன கிடைத்தது என்றால், ஒரு பிரமாதமான ஒரு பள்ளிக்கு இமாமாக மாறினார் என்ற ஒரு நிகழ்வை
இந்த குர்ஆனை ஓதுவதன் மூலமாக மறுமையிலே நமக்கு என்ன கிடைக்கும்? அருமையானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸௌமு வல் குர்ஆனு யஷ்ஃபானி லில் அப்தி யௌமல் கியாமா. இந்த நோன்பும் குர்ஆனும் இருக்கின்றதே, மறுமை நாளிலே அது ஒரு அடியானுக்காக சிபாரிஸ் பரிந்துரை செய்யும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குர்ஆனும் நாம் இப்பொழுது வைத்திருக்கின்ற நோன்பும் மறுமை நாளிலே இறைவனிடத்திலே மன்றாடும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நோன்பு பேசும், மறுமை நாளிலே நோன்பு பேசும். ரப்பே ரஹ்மானே, இவர் உனக்காக ரமலான் மாதத்திலே தன்னுடைய இச்சைகளை விட்டார், உணவை விட்டார், குடிபானத்தை விட்டார், உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு அவர் என்னை நோற்றிருந்தார், நோன்பு நோற்றிருந்தார். ரப்பே, இவரை நீ சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று நோன்பு மறுமையிலே சிபாரிசு செய்யும். அதை போல குர்ஆனும் கியாமத்து நாளையிலே சிபாரிசு செய்யும். அந்த குர்ஆன் பேசும் மறுமையிலே. ரஹ்மானே, ரப்பே ரஹ்மானே, இந்த மனிதர் அதிகமான நேரங்களிலே என்னை ஓதி வந்தார், அவருடைய அதிகமான நேரங்களை நான் ஆக்கிரமித்துக் கொண்டேன். உலகத்திலே அதிகமான நேரத்திலே அந்த மனிதரை நான் ஆக்கிரமித்துக் கொண்டேன். அவர் என்னை ஓதிக்கொண்டே இருந்தார். அவர் எப்பொழுது பார்த்தாலும் குர்ஆனும் கையுமாகவே வலம் வந்தார். ரப்பே, அவரை நீ சொர்க்கத்திற்கு அவரை நீ கொண்டு சென்று விடு என்று குர்ஆனும் பேசும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, அப்ப இந்த குர்ஆனின் மூலமாக, குர்ஆனை ஓதுவதின் மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலேயும் ஒரு உயர்வை தருகின்றான், மறு உலகத்திலேயும் அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்தை குர்ஆன் ஓதியவருக்கு வழங்குகின்றான் என்பதை நாம் ஹதீஸ் வாயிலாக பார்க்கின்றோம். அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த மனிதனுடைய உள்ளத்திலே குர்ஆனுடைய ஒரு ஆயத்து கூட இல்லையோ, எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கள் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இல்லை என்று சொன்னால், அந்த இதயம், அந்த கல்பு இருக்கின்றது, அது பாலடைந்த வீட்டிற்கு சமம் என்றார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். அந்த குர்ஆன் தான் நமக்கு வழிகாட்டி. நாளை மறுமையிலே அது நமக்கு சிபாரிசு செய்யும். நம்முடைய பிள்ளைகளையும் நாம் மத்த மதரசாவிற்கு நாம் அனுப்ப வேண்டும். அது நம்முடைய கட்டாய கடமை. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நமது ஊரிலே நம்முடைய நிர்வாக பெருமக்கள் இந்த மக்தப மதரசாவிற்காக அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். யாரும் குர்ஆனை கற்காமல் இருந்துவிடக் கூடாது என்பதிலே நம்முடைய நிர்வாக பெருமக்கள் மிக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன் என்று சொன்னால், இந்த சமுதாயம் இவர்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான சமுதாயமாக அவர்கள் வளர வேண்டும். இவர்கள் குர்ஆன் ஹதீஸை நல்ல விளங்க வேண்டும். அவர்கள் மார்க்கத்தை அறிய வேண்டும் என்ற நோக்கிலே மிக சீரோடும் சிறப்போடும் இங்கே மக்தப மதரசாக்கள் நம்முடைய ஊரிலே நடந்து கொண்டிருக்கின்றது. அருமையானவர்களே, அந்த குர்ஆனை நாம் அனுதினமும் ஓதுவோம், அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவோம். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட குர்ஆனை ஓதக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ர் யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா
نبينا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم إنك تعلم حاجاتنا فاقضي يا قاضي الحاجات وتعلم أمراضنا فاشفي يا شافي الأمراض وتعلم عيوبنا فاسترها يا ستار العيوب وتعلم ذنوبنا فاغفر يا غفار الذنوب برحمتك يا أرحم الراحمين. கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர்கள் செய்த பாவம், எங்கள் உற்றார் உறவினர்கள், எங்கள் குடும்பத்தார்கள், எங்களுடைய பிள்ளைகள், எங்கள் மஹல்லாவாசிகள், ஜமாத் பெருமக்கள் செய்த அனைத்து பாவத்தையும் ரப்பே ரஹ்மானே நீ மன்னித்தருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், இந்த புனித ரமலானின் பொருட்டால் யா அல்லாஹ் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், பலா முசீபத்துகள் அனைத்தையும் விட்டும் ரப்பே ரஹ்மானே எங்களை நீ பாதுகாத்தருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், ஐங்கால தொழுகையை இமாம் ஜமாத்தோடு நின்று தொழக்கூடிய நன்மக்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், எங்கள் பிள்ளைகளுக்கு நீண்ட ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் எல்லா வளத்தையும் எல்லா பரக்கத்தையும் நீ தந்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், எங்கள் பிள்ளைகளுக்கு ஈரோடாக கல்வியிலே வெற்றியை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக உனக்கு பொருத்தமான பிள்ளைகளாக ஆக்கி அருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், இறை இல்லமாம் காபா ஷரீஃபையும் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலா ஷரீஃபையும் திரும்பவும் திரும்பவும் தரிசிக்கின்ற உயர்ந்த பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் நீ தந்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், இந்த ரமலான் மாதத்தினுடைய பாக்கியங்களை அடையக்கூடிய நன்மக்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார். வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தனிப்பட்ட முறையிலே துஆ செய்யக்கூடியவர்கள் துஆ செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா இந்த நேரத்திலே நாம் கேட்கின்ற துஆவை அல்லாஹ் கபூல் செய்கின்றார். அருமையான பெரியவர்களே, இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்காக இங்கு ஜமாத்தை சேர்ந்த அலிபாய் அவர்கள் இந்த மைக் செட்டை அவர்கள் ஏற்பாடு செய்து தந்திருக்கின்றார்கள். வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு எல்லா விதமான பரக்கத்தையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. இதனுடைய நன்மையை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தந்தருள் புரிவானாக. அவர்களுக்கு நன்றியும் துஆவும்